அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஆன்மீகம். லலிதா சகசரநாமத்தின் தொடர்ச்சி இப்பொழுது அடுத்த சில வரிகளை பார்க்கலாம். ஹ்ரீங்காரி, அம்பாள் அந்த ஹ்ரீம் அப்படிங்கிற ஓசையை எழுப்புகின்றாள். அதனால அம்பாளை ஹ்ரீம்காரி அப்படிங்கிறோம். ஹ்ரீமதி, அதாவது அம்பாள் ஞான ஸ்வரூபமாக இருக்கின்றாள். அதனால ஹ்ரீமதி அப்படிங்கிறோம். ஹிருத்யா, எல்லா பக்தர்களோட ஹிருதயத்திலும் அம்பாள் அமர்ந்திருக்கின்றாள். அதனால ஹிருத்யா அப்படிங்கிறோம். ஹேயோபாதேய வர்ஜிதா, அதாவது அம்பாள் இடத்துல ஏற்றுக்கவோ இல்லை நிராகரிக்கவோ எந்த ஒரு வஸ்துவும் இல்லை. அந்த மாதிரி ரூபமாக அம்பாள் அமர்ந்திருக்கின்றாள். ஏற்றுக்கவும் முடியாது, நிராகரிக்கவும் முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஸ்வரூபமாக இருக்கிறதுனால ஹேயோபாதேய வர்ஜிதா அப்படிங்கிறோம். ராஜராஜார்ச்சிதா, அதாவது அம்பாள் ராஜாக்கள் பூஜை செய்து வணங்கக்கூடியவள். அதனால அந்த ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கின்றாள். ராஜாவும் ராஜாவோட ராஜா எல்லாரும் வழிபாடு செய்கின்றார்கள் அம்பாள். அதனால ராஜாக்களால் வழிபாடு படக்கூடிய அளவுக்கு ஒரு ரூபமாக அம்பாள் இருக்கின்றாள். அதான் ராஜராஜாச்சிதான் சொல்றோம். மீண்டும் நாளை மற்ற வரிகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.